ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம லேட்டஸ்டா ஆன்கோயிங்கா ரிலீஸ் ஆயிருக்கிற விச் ஹேட் அட்டீரியர் சீசன் 1 எபிசோடு 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த உலகத்துல மேஜிக், ஸ்பெல்ஸ், டிராகன் நம்ம கற்பனையிலையும் எதிர்பார்க்காத அதிகமான மிரக்கலான விஷயங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கு. கோகோவு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு, மேஜிக்க யூஸ் பண்ணக்கூடிய விச்சா மாறணும்னு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பிறக்கும்போதே மேஜிக்கல் பவர் பிறக்கிறவங்களால மட்டும்தான் விச்சா மாற முடியும். ஆர்டினரியா இருக்கிறவங்களால டாக்டரோவோ ஆக்டரோவோ மாறலாம் தவிர விச்சா மாறவே முடியாது. கோகோ போதே ஒரு ஆர்டினரியா பெண்ணாதான் பிறக்கா. மேஜிக்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல விச்சா மாறணும்னு சொல்ற அவளோட கனவையே கிவ் அப் பண்ண போற நேரத்துல தான் ஒரு நாள் கிஃபரியோட ஹிஸ்டரியான டிராவலிங் மெஜிஷியனை சந்திக்கிறா. கிரிஃபரி மேஜிக்கை யூஸ் பண்றத சீக்கிரட்டா பார்த்த அவளுக்கு தானும் கிரிஃபரி மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்ற ஆசை வருது. சின்ன வயசுல தனக்கு கிடைச்ச மேஜிக் புக்கையும் மேஜிக் பெண்ணையும் பயன்படுத்தி கிரிஃபரி மாதிரியே மேஜிக்க வரைய ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு அவளுக்கே தெரியாம ஃபார்பிடன் மேஜிக்க வரைஞ்சனால அவளோட வீடும் அவங்க அம்மாவும் மொத்தமா சிலையா மாறிடுறாங்க. கிரிஃபரியோட உதவியை பயன்படுத்தி மேஜிக்க கத்துக்கிட்டு விச்சா மாறி எப்படி அவளோட அம்மாவை ஃபார்பிடன் மேஜிக்ல இருந்து விடுவிச்சு காப்பாத்தலாம் சொல்றதுதான் இந்த அனிமியோட கதையே. இது ஒரு அட்வென்ச்சர் மேஜிக் ஃபேண்டசி ஆக்ஷன் கலந்த அனிமி சீரிஸா தான் இருந்துக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஒரு அத்லெட்டாவோ ஆஸ்ட்ரோநாட்டாவோ இல்ல ஆக்டராவோ மாறணும்னு ஆசைப்பட்டா தாராளமா மாறலாம். ஆனா விச்சா மாறணும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாதுன்னு கோகோ அவளோட துணி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சுத்தமா இருக்கிற ஒரு குளத்துல இருந்து துவைச்சிட்டு இருப்பா. அந்த துணியினால ஏற்பட்ட அழுக்கு குளம் முழுக்க பரவிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு மான் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க. ஆனா அவ எதை நினைச்சு கவலைப்படாம குளத்தை விட்டு வெளியே வந்த உடனே ஸ்பிரிங்ல ஏற்கனவே மேஜிக் இருக்கிறனால அழுக்கு எல்லாமே காணாம போய் திருப்பியும் புத்தம் புதுசா கிளியரா மாறிட்டு இருக்கும். அது கிளியரா மாறினக்கு அப்புறம் மான் தண்ணிய குடிச்சிட்டு இருக்கும். எப்பெல்லாம் இத பார்க்கணும் என்னால இத வர்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மேஜிக் ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்கு. அவளோட துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருப்பா. இந்த உலகம் ஃபுல்லாவே மிராக்கிளா இருக்கிற மேஜிக் நிரம்பி இருந்துட்டு இருக்கு. விச்சால மட்டும்தான் மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே காஸ் பண்ண முடியும். ஆர்டினரியா இருக்கிறவங்களால பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுலயும் எல்லாராலையும் விச்சா மாறவே முடியாது. நான் மட்டும் பிறக்கும் போதே விச்சோட பவரோட பிறந்திருந்தேன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு துணியை காய போட்டுட்டு இருக்கும் போது நான் உன்னை கமெண்ட் பண்ற உடனே என்ன இந்த வானத்துல பறக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு காய போட்டு இருக்கிற துணி கிட்ட போய் புலம்பிட்டு இருப்பா. கடைசியில அது அவளுக்கு பல்பு வாங்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல பலத்தை காத்து வீசினோன்னு என்னதான் நான் பறக்கணும்னு சொன்ன தவிர நீ இங்க இருந்து பறந்து போகணும்னு சொல்லவே இல்லைன்னு வேகமா போய் அந்த துணியை பிடிச்சிட்டு இருக்கும் போது அவ கண்ணு முன்னாடி பெகசஸ் கேரேஜ் பறந்து கீழே நோக்கி வந்துட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு லேண்ட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. மதர், பெகசஸ் கேரேஜ் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டுன்னு வேகமா போய் கதவை திறந்து பார்த்தனா ஒருத்தன் கதவோட பக்கத்துல வந்து நின்னுட்டு இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க, நான் அவசரத்தோட வந்தனால நீங்க இருக்கிறத என்னால பார்க்க முடியல. கதவு பக்கத்துல நான் தான் நின்னுட்டு இருந்தேன். நீ அதுக்காக சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. என்னால நம்பவே முடியல. பெகசஸ் கேரேஜ்ல டிராவல் பண்ணி வந்ததுல ஒத்தான துணிகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு 3 பெண்கள் அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. சோ அப்ப நான் பெகசஸ் கேரேஜ்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தது இவங்க தானே டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே நீ என்ன அந்த மாதிரி பார்க்காத, நான் ஒண்ணு அவங்க கூட சேர்ந்து வரல. அவங்க அம்மா அவங்களுக்கு தேவையான டிரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும் போது கோகோ எதுக்காக அங்கேயே சில மாதிரி இருந்துட்டு இருக்கு, உடனே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. சார், உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? ஸ்மோக் கலர் ஃபேப்ரிக் எனக்கு தேவைப்படுது, அதை நீங்க எனக்காக ரெடி பண்ணி தர முடியுமா? நீங்க பிஸியா இருந்தா நான் வேணா அப்புறமாட்டி வரட்டுமா? நான் உங்களுக்காக அதை கட் பண்ணி தரேன், உன்னால முடியுமா? இந்த வில்லேஜ்லயே அவளை தவிர வேற யாராலையும் கரெக்டா பின் பாயிண்டா கட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னோட மதர், என்னோட வேலை எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் வெளியே நிக்கிற பெகசஸ் கேரேஜ் போய் நான் பார்க்கலாமா? திருப்பி நம்ம கஸ்டமருக்கு தொல்லை கொடுக்கணும்னு மட்டும் நீ நினைச்சு பார்க்காத. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் பார்க்க மட்டும் தான் போறேன். யாருக்கும் நான் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கவே மாட்டேன். ஓகே, உன்னோட வேலை எல்லாத்தையும் நீ சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீ தாராளமா போலான்னு அவங்க அம்மா அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருப்பா. உடனே அவன் சார்ட்ல வரைஞ்சு கொடுத்தோன்னே கரெக்டா அதை மார்க் பண்ணி அவளோட சிசரை பயன்படுத்தி ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாம கரெக்டா வெட்டி எடுத்துட்டு இருப்பா. அவ பண்ற எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு
கான்சென்ட்ரேஷனா ஸ்டெடியா எந்த விதமான பிசுரும் இல்லாம கிளீனா கட் பண்ணி பினிஷ் பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. ஸ்கில்லான கிராஃப்ட்ஸ்மேன் இந்த வில்லேஜ்ல இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இததான் ரியல் மேஜிக்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மேஜிக்லாம் கிடையாது. மேஜிக் சொல்றது ரொம்ப மிஸ்டரியான ஸ்பார்க்லியான வேல்யூபிளான பிரிட்டியான இருந்துட்டு இருக்கும். எனக்கு மேஜிக் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இதை பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு எதுக்காக மேஜிக் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சின்ன வயசுல கேசில் பக்கத்துல ஒரு ஃபெஸ்டிவல் நோக்கி போனேன். அதுல இருந்து தான் இது எல்லாமே தொடங்கிச்சு. கோகோ சின்ன வயசுல கேசில நடக்கிற ஃபெஸ்டிவலை நோக்கி போயிருப்பா. அப்போ மாஸ்க் ஒரு லேடி மேஜிக் பிக்சர் புக் அங்க வித்துட்டு இருக்கும். நீ என்கிட்ட மேஜிக் பிக்சர் புக்க வாங்குறதுக்கு நீ தயாரா இருக்கியா? எனக்கு பிக்சர் புக்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா மேஜிக்னா என்ன சொல்ல முடியுமா? மேஜிக் சொல்றது மிராக்கிள் மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாவே பரவி இருந்துட்டு இருக்கு. மேஜிக் தான் பெகசிஸ இந்த வானத்துல பறக்க வைக்கி ஸ்ப்ரிங்ல இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே கிறிஸ்டல் கிளியரா மாத்துது. ஏன் உன்னோட ஷூவை இப்போ நல்லா மின்னக்கூடிய அளவுக்கு மாத்தக்கூடிய பவர் மேஜிக் தான் இருந்துட்டு இருக்குன்னு காட்டினோட ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக் ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து அவளுக்கும் மேஜிக் மேல அதிகமான ஆர்வம் வந்துட்டு இருக்கும். இந்த மேஜிக் புக்க நீ என்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா ஃப்ரீயா வேண்டையை நான் உனக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். அவளும் வேகமா புக்கையும் வேண்டையும் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் காட்டிட்டு இருக்க. ஆனா உனக்கு ரோஸ்டடான ஸ்ட்ராபெரிஸ் தானே பிடிக்கும் சொன்ன, எதுக்காக இதை வாங்கிட்டு வந்த? நான் பட்டர்ஃபிளைய ஃபாலோ பண்ணி போகும்போது மாஸ்க் வச்சிருக்கிற ஒரு லேடி தான் இதை எனக்கு கிட்ட கொடுத்தாங்க. இந்த மேஜிக்கல் புக்கு வேண்ட் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். துள்ளி குதிச்சிட்டு இருக்க. மதர் நான் வளர்ந்தக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க பவர்ஃபுல்லான விச்சா என்னால மாற முடியுமா? கோகோ நான் சொல்ல போறதை நல்லா கேட்டுக்கோ. யாரெல்லாம் மேஜிக்கல் பவரோட பிறக்காங்களோ அவங்களால மட்டும்தான் விச்சா மாற முடியும். ஆர்டினரியா இருக்கவங்களால விச்சா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என்னோட ஷூவை பாருங்க ரொம்பவும் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு மின்னிட்டு இருக்கு. நம்ம இப்ப வீட்டை நோக்கி போவோம். வீட்டுக்கு போற வரைக்கும் உன்னோட ஷூ இதே மாதிரி மின்னிட்டு இருந்தனா உன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்னு உனக்கே தெரிய வரும்னு அவங்க கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவனோட மேஜிக் எல்லாமே ஷூல இருந்து காணாம போயிட்டு இருக்கும். சின்ன வயசுல அதிகமான மேஜிக் எல்லாத்தையுமே கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துட்டு இருந்துச்சு. விச்சா மாறணும் சொல்றதுதான் என்னோட ட்ரீமும் கூட. அது எல்லாமே இப்போ என்னோட கனவாவே மறைஞ்சு போகும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு கவலையில அழுதுட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ வெடிச்சு சதற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு வெளியே போய் பார்த்தனா ரெண்டு வாண்டு பசங்க விளையாட்டுத்தனம் பெகசஸ் கேரேஜ தாக்குனதுல அதோட டேர் உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். எங்க அப்பாவோட பெகசஸ் கேரேஜ இந்த நிலைமைக்கு நீங்க பண்ணுவீங்க நினைச்சு கூட பார்க்கல. வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பண்ண வாழ்த்தனத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மன்னிப்பு கேட்கறனால எதுவுமே மாறாது. இந்த கேரேஜ ரிப்பேர் பார்த்தா மட்டும்தான் எங்களால வீட்டுக்கு திருப்பி போக முடியும். இதுல இருக்கிற டேமேஜ் எல்லாமே சின்னதா தான் இருந்துட்டு இருக்கு. நான் வேணா உங்களுக்கு இதை பிக்ஸ் பண்ணி தரட்டுமா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்ன நான் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அவனோட சிக்னல் ஹேட்டை எடுத்து தலையில மாட்டிட்டு என் பேரு கிரிஃபரி நான் ஒரு விச்சா இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன பாயிண்டடான ஹேட்டை பார்த்தோன அவன் ஒரு விச் சொல்றது அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு இருக்கும். இந்த கேரேஜோட டயரை என்னோட ஸ்பெல்ல பயன்படுத்த ரீஅப்ளை பண்ணா தாராளமா என்னால சரி செய்ய முடியும். வெளியே வச்சு என்னால இதை பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு விச்சுன்னு தெரிஞ்சோன அவளோட வேற ஹவுஸ்ல பயன்படுத்தி அதை பண்ணதுக்கு அவ சொல்லிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரியலான விச்சை பார்த்திருக்கறனால விச்சால எப்படி மேஜிக்க காஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலோட இருந்துட்டு இருப்பா. ஆனா அவங்க உள்ள போவதுக்கு முன்னாடி அவளை வெளியே விட்டுட்டு நான் மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணும்போது யாருமே பார்க்கவே கூடாது, என்ன நடந்தாலும் யாரையும் உள்ள விட்டுறாதன்னு சொல்லிட்டு தான் அவ உள்ளேயே போயிருப்பான். மேஜிக் உலகம் ஃபுல்லாவே பரவி இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு சொல்றதா எங்களுக்கு திறமை இருக்கு. விச்சா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீக்கிரட் தெரியும். அவங்களால மட்டும் ஸ்பெல்ஸை காஸ் பண்ண முடியும். அப்படி கவலையோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு வாண்டு பசங்களும் யாருக்குமே தெரியாம மாடிக்கு போய் கிரிஃபரி எந்த மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்றான்னு பாக்கிறதுக்காக பின்னாடி போய் ஜன்னலை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவளும் ஆர்வத்தோட அந்த ஜன்னலை திறந்து பார்த்தனா யாருமே பாத்திரவே கூடாதுன்னு ஜன்னல்ல ஸ்கிரீனை போட்டு மறைச்சு வச்சிருப்பான். அப்ப பலமா காத்தடிச்சிட்டு இருக்கும். மாடி வழியா அவ வீட்டுக்குள்ள போய் ஓட்ட வழியா யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா பாத்துட்டு இருக்க. அப்ப அவனோட மேஜிக் பெண்ணை பயன்படுத்தி வீல்ல ஒரு டிராயிங் ஒண்ணு வரைஞ்சிட்டு இருப்பான். அப்பதான் விச்சா இருக்கிறவங்க வேண்ட யூஸ் பண்ணாம அவங்களோட மேஜிக் பெண்ணாலேயே ஸ்பெல்ல காஸ் பண்ணக்கூடிய பவர் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்ற விஷயமே அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அவனோட வேலை எல்லாமே முடிச்சிட்டு கோகோவை பாக்கிறதுக்காக கதவை திறந்து பார்த்தனா அவன் வெளியே வரதுக்கு முன்னாடியே வேகமா அவ ஓடி வந்து அவசரத்துல அங்க இருக்க பெகசஸ் கேரேஜ பிக்ஸ் பண்ணோன அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துட்டு இருக்கு. உனக்கு மேஜிக்க ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த விச்சு கூடயே சேர்ந்து நான் போக போறேன்னு என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாம இருந்துட்ட. கோகோ உங்க அப்பா என்னை விட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்தக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் என் விட்டு போயிட்டனா அந்த கவலையை என்னால தாங்கவே முடியாது. மதர் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு ரெண்டு பேருமே அவங்க வீட்டை நோக்கி போய் அன்னைக்கு ராத்திரி கோகோவே அவங்களுக்கு தேவையான டின்னர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்காக அவளோட ரூமை நோக்கி போயிட்டு இருப்பா. உடனே அவளோட வேண்டோட மூடிய கழட்டி பார்த்துட்டு இருப்பா. அது ஒரு பெண் வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே அவளோட மேஜிக்கல் பிக்சர் புக்ல
இருக்கிற பேட்டர்ன் எல்லாத்தையுமே கிறிஸ்டல்ல இருக்கிற இங்க பயன்படுத்தி என்ன மன்னிச்சிருங்க மதர், நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆனா ஒரு வாட்டி நான் இதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு பிளாங்கான பேப்பர்ல கிரிஃபரி வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிட்டு இருப்பா. இருந்தாலும் அங்க எதுவுமே நடக்காது. இது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பென்ல இருக்கிற இங்க் கீழே விழுந்து கம்ப்ளீட்டே ஆகாத லைனை கம் பண்ணோன மேஜிக் வெளிப்பட்டு ஸ்பார்க்லியா இருக்கிற ஏதோ ஒண்ணு வெடிச்சு செதற மாதிரி அவ கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கும். உண்மையான ஒரு மேஜிக்கை நான் உருவாக்கி சந்தோஷத்துல தலைக்காலுக்கு புரியாம குதிச்சுட்டு இனி ஒரே ஒரு வாட்டி நான் கண்டிப்பா நான் இதை பண்ணியே தீருவேன்னு சந்தோஷமா அடுத்ததை வரைய தொடங்கிட்டு இருப்பா. கிஃப்ரே காட்டுக்குள்ள அவனோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது ஏற்கனவே கோகோ சொன்ன பிக்சர் புக்கோட ஞாபகம் அவன் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஒருவேளை அதுவா இருக்குமான்னு அவசரத்துல எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஃபயர் ஸ்பெல்ல எப்படியோ தெரிஞ்சிட்டு இருப்பா. ஃபயர் கொளுத்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். தலைவனியால அதை நல்ல வேலை இதை அணைச்சிட்டேன், இல்லன்னா எங்க வீடே மொத்தமா எரிஞ்சு சாம்பலா மாதிரி இருக்கும்னு ஒன்ன வரையறேன்னு சொல்லிட்டு அதிகமான டசன் கணக்கான இருக்கிற எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிருப்பா. இதுல பெருசா இருக்கிறது ஸ்ட்ராங்காவும் சின்னதா இருக்கிறது கம்மியாவும், நீட்டா வரைஞ்சது அதிக நேரம் நீடிக்கக்கூடியதும், ஸ்லாஃபியா இருக்கிறது கம்மியாவும், நீட்டாவும் பெருசாவும் வரைகிறது கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. ஆனா கிரிஃபரி இத ஈஸியா வரைவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு நீட்டாவும் பெருசா வரையதுக்காக ஏற்கனவே பிக்சர் புக்ல இருக்கிற ட்ரேஸ பயன்படுத்தி நீட்டா வரையதுக்கு தயார் பண்ணிட்டு லைன் கம்ப்ளீட் ஆனோன அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான அந்த இடத்துல வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி கிரிஃபரி வேகமா வந்து கோகோவை காப்பாத்தி அவனோட ஏர் மேஜிக்கை பயன்படுத்தி வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். நீ எதை வரைஞ்ச, எந்த விதமான ஸ்பெல்ல ரிலீஸ் பண்ணனு உடனே எனக்கே தெரியாது. என்னோட பிக்சர் புக்ல இருக்கிற என்னோட ட்ரேஸ பார்த்து தான் நான் வரைஞ்சேன்னு அப்பந்தான் அவ ஃபார்பிடன் மேஜிக்கையே யூஸ் பண்ண விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கும். கோகோக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவங்க அம்மா வெளியே வந்துட்டு இருக்கும் போது வீடும் அவங்க அம்மாவும் கிறிஸ்டலா மாறி சிலையா மாறிட்டு இருக்க. எங்க அம்மா அவனை காப்பாத்திடணும்னு மேல இருந்து குதிச்சு காப்பாத்தது கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பா. ஆனா அவளால முடியாதுன்னு சொல்ற விஷயம் அப்பந்தான் அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க, என்னன்னே தெரியாம நான் அந்த மாதிரி பண்ணி தொலைச்சிட்டேன். உனக்கு அது தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சீக்ரெட் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஸ்பெஷலான இங்கையும் காஸ்டிங் சீல்ஸை பயன்படுத்தி தான் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் சொல்றது விச்சஸோட கிரேட்டான ரூலாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன்னோட மெமரியை நான் எரேஸ் பண்ணதுக்கான டைம் வந்து எந்த மாதிரி மேஜிக்கை நான் வரைஞ்சேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பிக்சர் புக்ல இருந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே மனப்பாடமா நான் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் அது மொத்தத்தையுமே மறந்துட்டேன்னா எங்க அம்மா என்னால காப்பாத்தவே முடியாம போயிரும். பிக்சர் புக்கா, இந்த பிக்சர் புக் அவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு, அதை கண்டுபிடிக்கிறதும் ஈஸியா இருக்கும். ஒருவேளை இவளோட மெமரியை நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அவங்களோட ட்ரேஸை கண்டுபிடிக்க முடியாம மொத்தமா காணாம போயிரும். பிக்சர் புக்ல உனக்கு ஞாபகம் இருந்துட்டு இருக்கா, எந்த இருக்கிறத நீ காப்பி பண்ணன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சேமான புக்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டனா காஸ்டிங் சீல வரைஞ்சி எங்க அம்மாவை எப்படி காப்பாற்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. அதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. மிஸ்டர் கிரிஃபரி, ப்ளீஸ் என்னோட மெமரியை அழிச்சிடாதீங்க. எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். யார்கிட்டையும் இந்த சீக்கிரட்டை பத்தி நீ சொல்லிடாத. நீ அதை கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கியா? கோகோ, இப்பத்துல இருந்து நீ விச்சா மாறதுக்கான டைம் வந்துட்டுன்னு கிரிஃபரி சொல்லிட்டு இருப்பான். அதுல இருந்து கோகோவோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயமே தொடங்கிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.